ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபேன்சி காட்டனுக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து எனக்கு கஸ்டமரே அவங்களே சூஸ் பண்ணி இந்த டிசைன் எங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரின்னு ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்ன டிசைனே வந்து நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். இது ஒரு ஃபேன்சியான காட்டன் சாரீ. ரெண்டு சைடுமே இந்த மாதிரி பார்டர் வந்திருக்கு. ஒரு சைடு குட்டியான பார்டரும், இன்னொரு சைடு வந்து ஒரு 5 இன்ச்சஸ்க்கு 6 இன்ச்சஸ்க்கு அதுக்கு தகுந்த மாதிரி பார்டர் வந்திருக்கு. அந்த பார்டரை வந்து இந்த டிசைனுக்கு வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. என்னோடய ஐடியாவில் வந்து அந்த பார்டரை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யூஸ் பண்ணேன் அந்த பார்டரை. நீங்களும் இந்த மாதிரி வந்து ஃபேன்சியான காட்டன் இல்லைனாக்கா இந்த மாதிரி ரெண்டு சைடு வர்ற பார்டர் இருக்கிற மாதிரி சாரீஸ் வந்தாலும் சரி, ஃபேன்சியான சிங்கிள் கலர்லேயே வந்தாலும் சரி, இந்த மாதிரி டிசைன்ஸை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை வந்து நீங்களே அந்த சாரீக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பைப்பிங் கொடுக்குறதாகட்டும், இல்லை வந்து வேறு கலர் வந்து ஆட் பண்ணுறதாகட்டும், அது வந்து நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பார்டரை யூஸ் பண்ணி இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு சைடு சின்ன பார்டராக இருக்குது இல்லையா, அது மட்டும் நான் அந்த ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிக்கிட்டு ஃபேப்ரிக் பட்டனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய பார்டரை வந்து அந்த டிசைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கட் பண்ணிட்டேன். தனியாக அந்த ரெண்டு பார்டரையும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பேக் சைடு வந்து நார்மலாக யூ நெக் தான் வச்சுருக்கேன். யூ நெக் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் எல் ஷேப் நெக்கு வந்து வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய ஓன் ஐடியா தான். உங்கள் இஷ்டம். உங்களுக்கு மாமல் கஸ்டமர் தான் அவங்க வந்து ரெகுலர் கஸ்டமர் தான். அதனால் வந்து அவங்க எப்படி போடுவாங்கன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து எல் ஷேப் நெக்கு வந்து நிறைய போடுவாங்க. அவங்க என்கிட்ட ஒரு 10 ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா அதில் ஒரு 4-5 ப்ளவுஸாவது எல் ஷேப் நெக்கு வந்து வைக்க சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து இந்த காட்டன் சாரீக்கு அந்த எல் ஷேப் நெக்கு வச்சா நல்லாயிருக்குன்ட்டு நானே ஃப்ரண்ட்டில் எல் ஷேப் நெக் வச்சுட்டேன். இது வந்து ஸ்லீவுக்கு. ஆக்சுவலாக ஃபுல் ஸ்லீவோட லென்த்து வந்து 9 இன்ச்சு வந்தால் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 9 இன்ச்சில் விட நான் ஒரு 1.5 இன்ச்சு வந்து ஆட் பண்ணி 10.5 இன்ச் அளவுக்கு நார்மலாக ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எதுக்கு 1.5 இன்ச்சுன்னா, நம்ம ஸ்டிச்சிங்க்கு வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சும், அந்த பேட்சை மேலே இருக்கிற பேட்சையும் கீழே இருக்கிற பேட்சையும் ஜாயின் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சும் நான் வந்து சூஸ் பண்ணி ஒரு 10.5 இன்ச் அளவுக்கு நான் வந்து நார்மலாக ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 சைடு பார்டர் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சைடு இருக்கிற சின்ன பார்டரை வந்து நான் ஃபேப்ரிக் பட்டன் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு சைடு இருக்கிற பார்டர் ஒரு 5 இன்ச்சு இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பார்டரை வந்து இந்த பட்டி ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு எத்தனை இன்ச்சுக்குன்னா ஒரு 4 இன்ச் அகலத்துக்கு வந்து நான் பட்டி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மேலே ஸ்லீவ் வந்து ப்ளைனாக வைக்கிறேன். அந்த கீழே பட்டி மாதிரி நம்ம கட் பண்ணியிருப்போம் இல்லையா, இப்பு பெல்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம இப்பு பெல்ட்டு வைப்போம் இல்லையா, அந்த பெல்ட்டு ஷேப்லேயே நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா இருக்கும். அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு சின்னதாக கர்வ் கொடுத்து நீங்கள் இதை கட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஸ்டிச் பண்ணாவே நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கு வந்து அந்த ஸ்லீவுக்கு கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணாமல் நம்ம ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் பீஸில் பட்டி கட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த பீஸை வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இதில் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் என்னன்னாக்கா, இந்த ப்ளவுஸ் பீஸ் வந்து ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து அப்படியே பளிச்சுன்னு நம்மளுக்கு தெரியும், லைன்ஸ் வந்த மாதிரி. நான் வந்து பேக் சைடுக்கும் சரி ஃப்ரண்ட்டுக்கும் சரி ஸ்ட்ரைட் லைன் வர்ற மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்லீவ் நம்ம வந்து சைடில் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, கிளாத் பத்தலைன்னு சொல்லிட்டு, அதுவும் ஸ்ட்ரைட் லைட் வர்ற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பொட்டிக் ஸ்டைலில் நீட்டான ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். நம்மளுக்கு எப்போவுமே வந்து நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கணுன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் ப்ளவுஸ் வந்து லைன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி கட் பண்ணோன்னா, அதே ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி தான் அந்த பக்கத்தில் இருக்கிற பீஸையும் ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம வந்து குறுக்காக போட்டோம்னாக்கா அது வந்து ஒரு ஈவனாக இருக்கும். ஒரு லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும், கொஞ்சம் பீஸ் வந்து இப்படி வந்து கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பக்கத்தில் வந்து நீங்கள் ஒரு 3 இன்ச் அளவுக்கு பக்கத்தில் துணி பத்தல நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஸ்ட்ரைட் லைனாக வச்சு ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கிளாத்தோட வந்து சென்டர் பீஸை வந்து நான் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2ஆக மடித்து மேலே இருக்கிற பீஸு மெயின் ஃபேப்ரிக்லேயே வந்து நான் இது மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிறேன். 1.25 இன்ச் அளவுக்கு வந்து 2ஆக மடித்து 1.25 இன்ச் அளவுக்கு வச்சு நான் ஒரு தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டுட்டு நான் இந்த மாதிரி பாருங்கள், மேலே இருந்து ப்ரெஸ் பண்ணி விடுறேன். அந்த பீஸை வந்து நம்ம வந்து ஸ்லீவோட உள்பாகத்தில் வந்து ஸ்டிச் பண்ணல, மெயின் கிளாத்லேயே தான் நான் வந்து தையல் போடுறேன். பாருங்கள், இந்த பீஸில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள்
சென்டர் பீஸ் வந்து 2ஆக மடித்து சென்டர் பாயிண்ட்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணி அந்த ஒரு கட் பண்ணிக்கோங்க. சின்ன கட் கொடுத்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சென்டர் பாயிண்ட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்லேயே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட உல்ட்டா வேண்டாம். மெயின் கிளாத்லேயே இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 1.25 இன்ச் அளவுக்கு மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே அளவாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்பப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து இந்த ஸ்லீவுக்கு வந்து ஒரே அளவோடு இருந்து ஸ்டிச் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு நீட்டான ஃபினிஷிங்காக இருக்கும். மேலே 1 இன்ச் அளவுக்கும் கீழே ஒரு 1.5 இன்ச் அளவு அந்த மாதிரி அளவு மாறி மாறி நம்ம மார்க் பண்ணி தைக்கும்போது என்ன ஆகும்னா அது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு லுக்காக இருக்கிறது அந்த ஃப்ரண்ட்டு மேலே இருக்கிற பீஸ் இல்லையா, அதனால் கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே அளவாக இருந்தால் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையாலேயே சென்டர் பாயிண்ட்டை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுவும் பத்தாமல் ஒரு அயன் பண்ணிக்கிட்டேன். அயன் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் நீட்டாக இருக்கும். நம்ம கையால் ப்ரெஸ் பண்ண வேண்டியதில்லை. இது வந்து காட்டனாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இதாக நல்லா வந்து அழுத்தின மாதிரி இருக்கும். பட் வந்து சில்க் காட்டன் கிளாத்து அந்த மாதிரி வெயிட்லெஸ் கிளாத்லலாம் தைக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து படியாது. அதனால் நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கோங்க. நான் இந்த பீஸையும் நான் அயன் பண்ணிக்கிட்டேன். அயன் பண்ணிவிட்டு பாருங்கள், ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் நாம் ஸ்டிச் பண்ணி இருக்கிற அந்த ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இது வந்து ஏனோ தானே நம்ம ஸ்டிச் பண்ண முடியாது. ஸ்டிச் பண்ணாலும் நீட்டாக இருக்காது. பாருங்கள், 1க்கு 2 தடவை செக் பண்ணி நீங்கள் வந்து சென்டர் பாயிண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. சின்ன இந்த மாதிரி பின்னை வந்து குத்திக்கோங்க. குத்திட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தையல் போடுங்க. நகராமல் இருக்கும். நம்மளுக்கு நீட்டான ஃபினிஷிங்கும் சூப்பராக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து நான் தையல் போட்டுக்கிறேன். லைனிங் பீஸை வந்து கொடுத்து அப்படியே நம்ம வந்து திருப்பிக்கலாம். 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு சின்னதாக நம்மளுக்கு அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக திரும்பும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வளைவான ஷேப் எல்லாம் நீங்கள் வந்து ஒரு தையல் போட்டும் வச்சுக்கலாம். உங்களால் போட முடிஞ்சால் போடுங்க. இல்லைன்னா அப்படியே ஈஸியாக திருப்பிட்டு நீங்கள் அது மேலே கூட ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப வளைவான பீஸ் இல்லை. இது வந்து ஓரளவுக்கு திருப்பலாம். அதனால் வந்து நான் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்புறேன். பாருங்கள், அழகாக நீட்டாக திரும்பும். இதே மாதிரி நீங்கள் பொறுமையாக திருப்புங்க. இந்த ஸ்லீவ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு இது ஒரு செகண்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இந்த பட்டன் வைக்காமல் வந்து ஒரு 2 பேருக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். பட்டன் வச்சு இது செகண்ட் டைமு. இந்த ஸ்லீவ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கும், நீட்டாக இருக்கும். ஹெவியாக வந்து இந்த பப் ஸ்லீவு இந்த மாதிரிலாம் போடாதவங்க வந்து இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ஸ்லீவ்லேயே பஃப் ஸ்லீவ் வைப்போம், பேட்ச் ஒர்க் வைப்போம். பேட்ச் ஒர்க் இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்காக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ சென்டர் பாயிண்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். அதே மாதிரி நம்ம லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கான்னு நீங்கள் 1க்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. மெயின் வந்து அதுதான் நம்மளுக்கு நீட்டான ஃபினிஷிங்காக இருக்கணும், கரெக்டாகவும் இருக்கணும். அந்த ஷோல்டர்கிட்ட அந்த சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம இந்த பீஸை வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு பாருங்கள், திருப்பி கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு வாட்டி செக் பண்ணிவிட்டு ஏதாவது வந்து கரெக்ஷன் பண்ணணும்னா அப்போவே நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஃபுல் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணது பின்னாடி நம்ம கரெக்ஷன் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாம் மறுபடியும் பிரிச்சுட்டு தைக்க வேண்டியது இருக்கும். அதனால் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த பீஸை வந்து கீழே இருக்கிற பீஸை வந்து நான் பட்டி பீஸ் மாதிரி கட் பண்ண சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த பெரிய பார்டரை வந்து நம்ம இந்த பீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 2 சைடுமே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம். அப்படியும் ஸ்டிச் பண்ணலாம். நான் என்ன நினச்சேன்னா, சரி அது மாதிரி தைக்காமல் கொஞ்சம் கீழே வந்து நம்ம மடித்து தைக்கலாம், கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் வந்து ஸ்லீவ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு திக்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே மட்டும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த சின்னதாக அந்த ஷேப்க்கு வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன். கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு திருப்பும்போது நம்மளுக்கு ஈஸியாக திருப்பும். இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நீட்டாக கையிலே தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் நீங்கள் அயன் கூட பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம். உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள். நான் அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நீட்டான நம்ம பொட்டிக் ஸ்டைலில் வந்து ஸ்டிச் பண்ணால்
அவங்க ஸ்டிச் பண்ணவங்க ஒரு பார்ட்டும் தைக்க அயர்ன் பண்ணிகிட்டே தைப்பாங்க. அது சூப்பராக இருக்கும். ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு ப்ளவுஸ் வந்து லுக்கு சூப்பராக இருக்கும். நான் வந்து ரீசெண்ட் டைம் வந்து அப்படி தான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாடல் நெக்கு மாடல் ப்ளவுஸ் வந்து தைக்கிறதா இருந்தால் அப்படி தான் அயர்ன் பண்ணிட்டு தான் தைப்பேன். சூப்பராக இருக்குங்க. நிஜமாகவே சொன்னால் ஃபினிஷிங் சூப்பராக வரும். பார்க்குறதுக்கும் ப்ளவுஸு லுக்கு செமையாக இருக்கும். நார்மல் லைனிங் ப்ளவுஸே ஸ்டிச் பண்ணுறது கூட அந்த ப்ளவுஸில் ஏதாவது சுருக்கும் அது மாதிரி இருந்தால் கூட நான் அயர்ன் பண்ணிவிட்டு நீட்டாக தான் தைப்பேன். இப்போ கீழே இருக்க பீஸை வந்து நான் அடித்து திருப்பாமல் இப்படி மடித்து வைக்கிறேன். அது எக்ஸ்ட்ரா இருக்குது, ப்ளவுஸோட எக்ஸ்ட்ரா இருக்குது. அந்த பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்னதாக மடித்து வச்சு நான் திருப்பி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். வேணும்னா நீங்கள் மேல் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க இல்லையா, அப்போவே கீழ் பீஸையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒன்றாவே திருப்பிட்டு நீங்கள் தையல் போட்டுக்கலாம், அப்படியும் தைக்கலாம். நான் இந்த மாதிரி வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து தைச்சேன். இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அப்பப்போ வந்து அந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் 1க்கு 10 தடவை செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து 9 இன்ச்சஸ் தான் அவங்க ஸ்லீவோட அளவு நம்மளுக்கு வேணும். அந்த 9 இன்ச்சஸ்லேயே நம்ம வந்து ஸ்லீவ் வந்து டிசைன் பண்ணணும். இப்படி தான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 9.5 இன்ச்சு இருக்குது, 9.5 இன்ச்சு இருக்குது. அந்த அரை இன்ச்சு எதுக்குன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா ஷோல்டர்கிட்ட ப்ளவுஸு ஜாயின் பண்ணுறதுனால அந்த அரை இன்ச்சு வந்து நம்மளுக்கு தைக்கிறதுக்கு போயிடும். அதனால் கரெக்டாக அளவு வந்து 9 இன்ச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து அளவெடுத்து கட் பண்ணிக்கோங்க. ஒரு 8 இன்ச்சு ப்ளவுஸ்லேயும் இதே மாதிரி தைக்கலாம், இல்லை ஆஃப் ஸ்லீவ்லேயே கூட இந்த மாடல் தைக்கலாம். பட் என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, இந்த மாதிரி வந்து எல்போ ஸ்லீவில் வந்து இந்த டிசைன் தைக்கும்போது சூப்பராக இருக்கும். ஆஃப் ஸ்லீவை விட எல்போ ஸ்லீவு நல்லாயிருக்கும். எதுக்குன்னா இந்த பட்டி கொடுத்துருக்கோம் இல்லையா, மேலே அந்த பட்டன் வைக்கிறோம் இல்லையா, அந்த பீஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லென்த்தியாக இருந்தால் தான் அந்த ஸ்லீவ் வந்து அழகாக இருக்கும். ஆஃப் ஸ்லீவ் வைக்கும்போது அதனோட லென்த்து வந்து கம்மியாயிடும். அதனால் வந்து எப்போவுமே இந்த எல்போ ஸ்லீவுக்கு வந்து இந்த டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் குட்டியான பீஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா பட்டி, இந்த பட்டிக்கு வந்து எந்த பட்டன்ஸ் வைக்கலான்னா நார்மல் கிளாத்லேயே வைக்காமல் ஒரு சைடு குட்டியாக இருந்துச்சு இல்லையா இந்த பார்டரு, ஒரு 2.5 இன்ச்சு அளவுக்கு அந்த பார்டரை எடுத்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் பட்டன் வந்து நானே ரெடி பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட வந்து இந்த ஃபேப்ரிக் பட்டன் ரெடி பண்ணுறது என்கிட்ட அந்த மிஷின் இருக்குது. அதை வச்சு நான் வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து நானே ரெடி பண்ணிக்குவேன். 4 பட்டன்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஸ்லீவுக்கு 2, இந்த ஸ்லீவுக்கு 2. நம்மளுக்கு வேணும்னா இன்னும் ஒன்று கூட எக்ஸ்ட்ரா கூட பண்ணிக்கலாம், இல்லை வரிசையாக வேணும்னா கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அது நம்மளோட விருப்பம் தான். நான் அவங்கள வந்து கேட்டேன். அவங்க கேட்டதுக்கு எனக்கு 2 பட்டன் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்கேன். 2 பட்டன் வச்சுட்டு இந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்லீவ் வந்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல் ப்ளவுஸ் வந்து முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். பாருங்கள், இந்த ப்ளவுஸ் லுக் வந்து இப்படி தான் இருந்திருக்கு. நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம், ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அப்பையும் நம்ம கரெக்டாக அந்த ஷோல்டர் பாயிண்டில் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து உண்மையான லுக்கு நம்மளுக்கு கிடைக்கும், நீட்டாகவும் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணிட்டோம்னாக்கா அந்த டிசைன் வந்து கொஞ்சம் ஷோல்டருக்கு கீழே ஷோல்டருக்கு பின்னாடி அந்த மாதிரி போயிடும். அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. கரெக்டாக ஸ்லீவை ரெடி பண்ணிவிட்டு ஷோல்டரோட சென்டர் பாயிண்டில் அந்த ஸ்லீவ் வர்ற மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட்டு கொஞ்சம் பேக் சைடு கொஞ்சம் அப்படி மாற்றி தைங்க, சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் தைச்சிட்டு அதுக்கப்புறம் பேக்கில் தைங்க, இல்லை பேக்கில் தைச்சிட்டு கூட ஃப்ரண்ட்டில் தைங்க. அது வந்து ஷோல்டரை வந்து சென்டர் பாயிண்ட் வர மாதிரி அந்த டிசைன் வந்து பார்த்து பின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தைங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கா? இந்த ஸ்லீவ் வந்து நீங்களும் ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிசைன் வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் நான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்லீவ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.